மக்களே, ஒரு பக்கம் பார்வதி கமருதீன் சாண்ட்ராவை தள்ளிவிட்ட இஷ்யூ வந்து ஒரு பெரிய லெவலாக மாறிவிட்டது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா பிரஜன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. அவர் எங்கேயோ மீட் போயிருக்கார் போல வெளியே. அங்கே ஒரு ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த செலிபிரிட்டி சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க எல்லாருமே நிறைய பேர் போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாள் பிபி கண்டஸ்டன்ஸ் முதற்கொண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நைட்டு சபரி வந்து ஒரு சம்பவத்தை செமையாக பண்ணிட்டு போயிட்டான். வேற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் ஹைப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ சாண்ட்ராவோட கணவர் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ஆன பிரஜன் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை எடுத்திருக்கார். ஏன்னா அடுத்த வாரம் நான் வீட்டுக்குள்ள போகும்போது கமருதீன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா நடக்கிறதே வேற, பார்த்துக்கோ. எப்படி நடக்கிறதே வேற. அது அவன் வீட்டுக்குள்ள இருந்தானா அவனுக்கு பேட் டைம், எழுதி வச்சுங்க. ஒரு வேளை நான் போறப்ப அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு நல்ல நேரம் அப்படின்றத சொல்லிடுறேன், ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றேன்றத ஓப்பனா கொடுக்குறாரு. ஸோ ஓப்பனா ஆல்ரெடி இது நான் கேட்குறேன், பிரஜன் இருக்கும்போது இதை பண்ணியிருப்பானா கமருதீன்னு? தைரியமான ஆளா இருந்தா இதை பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்குறேன். பிரஜன் இருக்கும்போது ஒரு பக்கம் பார்வதியாலும் கமருதீனாலும் முடியுமா? ஒன்னுத்தையும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ திரும்ப வரும்போது மட்டும் கமருதீன் இருந்தட்டாப்புல செய்ன்னு செய்யாம விட மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு. யாருக்கா இருந்தாலும் வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். கோவம் வராமல் ஆளே இருக்காது. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் இல்லை அவங்களோட பொண்டாட்டி அந்த ரீதியில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெவி ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோவத்தின் வெளிப்பாடு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது நியாயமாகவும் இருக்கு, நியாயமா இல்லைன்னு சொல்ல முடியாது, நியாயமாகவும் படுதுன்றதான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, அடுத்ததாக பிக் பாஸ் போன சீசன் ரன்னர் அப் ஆன யாரு இவங்க போட்டிருக்காங்க, சௌந்தர்யா. அவங்க வந்து இந்த ஷோயிங் ஃபேஸ் ஆன அந்த அந்த முகத்துக்கு நேராக வந்து காலை நீட்டுறதெல்லாம் ரொம்ப கேவலமான பிஹேவியர், இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் டு த கோர். பார்வதி மற்றும் இவங்க 2 பேரும் பண்றது, இதுல கர்மா வில் கிவ் இட் பேக் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போஸ்டர் போட்டிருக்காங்க. இவங்களோட ஆட்டிடியூடும் பிஹேவியரும் டூ ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது. அடுத்து ஜாக்லின் 2 ரெட் கார்டு கொடுக்கணும். அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறோம். பிக்கெஸ்ட் மூமெண்ட் இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரின்னு ஒரு மூமெண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ரெட் கார்டு போடணும். அடுத்து விஷ்ணு விஷால், ஸோ பிக் பாஸ் சீசன் 7 அவங்களுக்கும் ரெட் கார்டு ஃபார் கமு பேர் அவங்க 2 பேருக்கும் கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெட் கார்டு. ஒரு பக்கம் ரியா, ஸோ அரோராவோட ஃப்ரெண்டு ரியா, அவங்க வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்குள்ள சேஃபா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த 2 பேர் வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு சேஃபா இருக்க மாதிரி தெரியலன்ற மாதிரி ரியா ஒரு பக்கம் போடுறாங்க. இவங்க பண்றது வந்து டிஸ்கஸ்டிங் டு த கோர் அப்படின்ற மாதிரி ரியா ஒரு 3 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சிவின் கணேசன், சச் எ கிரீப்பி பிஹேவியர், சச் எ சீப்பஸ்ட் பிஹேவியர், இதுக்கு ஒரு கண்டிப்பான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், இதுக்கான பதில் சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரி சீசன் 6ஓட டாப் 3ல வந்த சிவின் கணேசன் போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸுக்கே சம்பந்தமே இல்லாத சோபனா, இது குக் வித் கோமாளியில வந்தாங்களா ரன்னர் அப், அவங்க போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர், இது வரைக்கும் பிக் பாஸை பத்தி நான் போட்டதில்லை, இந்த இடத்துல போடுறேன்ற மாதிரி திவ்யாவுக்கு ஃபயர் விட்டு இந்த ஒரு விஷயத்த போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ பிக் பாஸ் முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும், இப்போ இந்த கரண்ட் சீசனோட கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாரும் இறங்கி இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்ட்ரிக்ட்லி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல சேனல் ப்ராடக்ட்டு கண்டென்ட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி பொத்தி பாதுகாத்தீங்கன்னா இது இந்த ஷோக்கு நல்லது இல்லை. பார்க்குற மக்களுமே ஹெவி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு நல்ல முடிவு கொடுக்க வேண்டும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணுறோம். நாங்கள் டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ வி நீட் ஜஸ்டிஸ். இந்த ஒரு இந்த 2 நபர்கள் இந்த ஷோவில் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ஒரு பொழுதும் தகுதி இல்லாத நபர்கள் தான். ஓட்டிங் பேஸ்லாம் தேவையில்லை, கம்முன்னு வெளியே அமுச்சு விடுங்க 2 பேரும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது கண்டஸ்டன்ஸே இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு பேட்டரி என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு இவங்களோட அக்கப்போர் நிறைய நடக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் விக்ரம் வந்து பேட்டரி இந்த 3 பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, திவ்யா, அரோரா மற்றும் சுபிக்ஷாக்கு. அவங்க 2 பேருக்கு பேட்டரியே தரல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி சபரி கிட்ட பேட்டரி கொடுக்க சொல்கிறார். சபரி வந்து என்ன பண்ணுறான், பேட்டரியை அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அந்த உட்காரல கார் சீட்டாண்டா அப்படி போடுறாப்புல
உடனே வந்து தூணு துப்புறாங்க, பார்வதியும் கமருதீனும் துப்புறாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்தோன்னே. டேய் நீ துப்பாதடா, நான் தாண்டா துப்பணும், சபரி நான் தாண்டா துப்பணும், இதான் பண்ணும். கையில கொடுக்குறது வைக்கிறதுக்கும் தூக்கி போறதும் தூக்கி போடுற நீ அப்படின்னு. உடனே சபரி, வைக்கிறதும் தூக்கி போறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதாடா, வித்தியாசம் தெரியாதுதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சபரி போடுறான். நீ நடிக்காதடா, நீ நடிக்காத கமருதீன், நடிக்காதடா, நடிக்காத, மூடிட்டு கிளம்பு மூடு அப்படின்ற மாதிரி. நான் மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போறேன்டான்ற மாதிரி அங்க சபரி ஒரு டான்ஸை போட்டு செஞ்சு விட்டான் அந்த இடத்துல. செய்யறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான செய்கையா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் குட் மூமெண்ட் அப்படின்றது தான் நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.